ஐயா அவர்கள் 45 வருஷமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார், போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார். ஐயா அவர்கள் 1950 வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்துல அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் 3 தீர்மானங்கள். ஒரு தீர்மானம் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, 2வது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, 3வது தீர்மானம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 18 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்த வேண்டும் என்று 45 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானம் போட்டோர் மறுக்கிற ஐயா. இது யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. திமுக மற்ற கட்சிகள் வெறும் வெறுப்பு அரசியல், அடையாள அரசியல். சண்டை போட்டு 2 சமுதாயம் சண்டை போடணும், 2 சமுதாயம் அடிச்சுக்கணும், அப்பதான் அவங்க ஆதாயம் தேடுவாங்க, ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவோம். அந்த நிலைப்பாடுல